விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। சாரி, கொஞ்சம் லேட் ஆக்கிட்டேன். நான் கொஞ்சம் பர்சனல் ஹீலிங் தேவைப்பட்டுச்சு, அது நிறைய சொல்லியிருந்தேன். அப்படியே டிவைட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் உட்காந்து அங்கே ஒரு கேமரா பார்த்து வீடியோ ஒளின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சரி, அப்படியே கொஞ்சம் சைலண்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ டெய்லி ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் ஒரு பதட்டம். நம்ம மக்கள் எல்லாருமே இந்த ஃபேஸை நம்ம தாண்டி வந்தே ஆகணும். எப்போது என்ன யாருக்கு என்ன ஆகுங்கிற ஒரு மரணம் கூட ஒரு அசால்ட்டாக கடந்து போகிற மாதிரி ஒரு நிலைமையை இந்த கொரோனா தந்துட்டு போயிருக்கு. 2வது அலை, 3வது அலை, 4வது அலைன்றான். ஆளாளுக்கு ஒரு அலை அடிக்குதுன்னு. ஸோ அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம பாட்டு இதை இது வரைக்கும் உங்கள் கேட்குற யாருக்காவது தெரிந்த உணவீரர்கள், சொந்தங்கள், தெரிஞ்சவங்க யாராவது கொரோனாவால் மரணம் ஆயிருந்தாலோ இல்லை ரொம்ப முடியாமல் இருந்து மீண்டு வந்திருந்தாலோ ஓக்லுடைய சார்பாக என்ன பிரார்த்தனைனா கடவுள் பேர் வரும். அவங்களுக்கு ஒரு என்னது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வருத்தங்களா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னா இதை நம்ம எப்படி தாண்டி வர போகிறோம். ஒரு மன அமைதியை தர வேண்டிக் கொள்கிறேன், அப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுதான். அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ மாடி மேலே உட்காந்துருக்கேன். மாடியில் உட்காந்துட்டு வானத்தை பார்த்தால் நிலா, முழு நிலா, பௌர்ணமி அமாவாசையில் முழு நிலா அழகாக இருக்கிறது. இந்த நிலா நம்ம பூமியோட சேட்டலைட்டாக சுற்றிக்கினே இருக்கும். நிலா 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 பாட்டி வடை சுட்டுனுக்கிற நிலா. இந்த நிலா மேலே ஒரு ஈர்ப்பு மனிதனுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவனுக்கு முந்தைய சொல்லியிருப்பேன், அவன் காடுகளில் அவன் குரங்குலேருந்து மனிதனாக தீர்ந்த காலத்தில் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒன்று கடல். ஏன்னா நிலத்தோட லிமிட்டு கடல், அதுக்கப்புறம் வானம். இது ரெண்டுத்தையும் அவனால் கடந்து போகிறதுக்கு என்னன்னு தெரியாமல் அந்த இடத்துல நின்றுவான். இது என்னன்னு தெரியலையேன்னு. கடல் கூட ஒரு லெவலுக்கு மேலே அவன் கட்டையை போட்டு தாண்டி போக ஆரம்பிச்சிருவான். வானம் அவனுக்கு ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற கோடெல்லாம் கனெக்ட் பண்ணி அவன் உருவெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி அதுலேருந்து கான்ஸ்டலேஷன் அதுக்கப்புறம் இரவில் உட்காந்துக்கிட்டு தான் அவனுக்கு அந்த வேட்டையாடி முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு இரவு மல்லாக படுத்துக்கிட்டு ஸ்டாரை பார்க்குறது அவன் வேலையாக இருந்துச்சு. ஸ்டாரெல்லாம் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வானத்தை பார்த்தவங்க நிறைய ஸ்டார் தெரியாது. ஏன்னா அந்த ஏர் பொல்யூஷன் ஒன்று சொல்கிறானுங்க. அது எப்போனா ஹனிமூனுக்காக மொரிஷியஸ் போயிருந்தேன். வாழ்க்கையில் வெளிநாட்டில் ஒரே ஒரு முறை அதுக்காக மட்டும்தான் ஃபாரின் போயிருந்தேன். மொரிஷியஸ் போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஏர் பொல்யூஷன் லீஸ்ட்டில் ஏதோ 2nd பிளேஸ் தான், ஏதோ அவார்டெலாம் வாங்கியிருக்கான். அந்த பீச்சில் போய் நின்னா வானம் ஃபுல்லாக நட்சத்திரம். அப்புறம் தான் சொன்னாங்க, நட்சத்திரம் அங்கே தான் தம்பி இருக்குது வானத்தில், உன் ஊரில் நீங்கள் பொல்யூஷனில் மறைச்சிட்டீங்க அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது. இந்த பிளானட்டோரியத்தில் பார்ப்போம்ல, சின்ன வயசில் காசு கொடுத்து போய் பார்த்து உட்காந்தா மேலே ஆன் பண்ணால் சுற்றி நட்சத்திரமாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு அந்த கடலில். ஆன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, கடன் வாங்கி போகிறதுக்கு இது கூட இல்லைனா எப்படி. ஸோ அப்படி தான் இருந்திருக்கணும் ஆரம்ப காலத்தில். இந்த பொல்யூஷன்லாம் இல்லாத ஒரு டைம்லலாம் அப்படி நிமிர்ந்து பார்த்தா ஃபுல்லாக நட்சத்திரமாக இருந்திருக்கணும். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆளுங்க மாதிரி இருக்கும் கதைகள் கட்ட ஆரம்பித்தான். இந்த ஜோடியாக்கோ அப்போ பார்க்குற அஸ்ட்ராலஜியோ நட்சத்திரம்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டாருங்க வழியாக நம்ம ஒரு கார்த்திகை, ஆவணி நட்சத்திரத்தை கும்பிட்றது, பிளைடிஸ், ஆறுமுகம், கார்த்திகை அப்படியே போகுது. ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம நிலா வந்துடுவாப்பில். நிலா அவனுக்கு என்னென்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, அந்த சூரியனோட வெளிச்சத்தை தான் நிலா வாங்கிக்குதுங்கிற அறிவியெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்காரு. நிலாவுக்கு ஒரு ஒளி இருந்திருக்கு. இன்னொன்று நைட்டு அது ஒன்று தான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கும். நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெப்பன், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் லைட்டாக நெருப்பு இருந்திருக்கும். ஆனால் நிலவு அவனுக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி மிட் நைட்டில். நல்லா யோசிச்சு பார்த்தா காட்டில் அமாவாசை காடு எப்படி இருந்திருக்கும், பௌர்ணமி காடு எப்படி இருந்திருக்கும். ஸோ அதை ஒரு பாதுகாப்பு உணர்வாக பார்த்துருப்பான். ஸோ அங்கே என்ன இருக்கும், அதை ஒரு கதை பேசியிருப்பானுங்க. இன்னொன்று நிலா பௌர்ணமியாக இருக்கிற டைம்லலாம் கடல் அலைகள்லாம் எழும்புது. இந்த டைடல் வேவு, டைடால் வேவ்ஸ்லாம் சொல்லுவானுங்களே, அதுவும் அவன் கவனிச்சுருந்துருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ அவனுக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாது. வேட்டையாடுவான், தின்னுவான்,
சுற்றி இருக்க நேச்சரை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பான். கண்டிப்பாக கவனிச்சிருப்பான் கடலோரம் உட்காந்துக்கிட்டு, நிலா இருக்குது வந்துட்டு போனால் மட்டும் கடல் துள்ளுறாப்புல அப்படி. இன்னொன்று வந்து பெண்களோட மாதவிடாய் காலங்கள் வந்து நிலாவோட அந்த ஃபேஸ், அந்த பிறையிலேருந்து முழு சந்திரனாக அவரை ஃபேஸோ சிங்க் ஆகிறத அவன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். அப்போ வந்து அவனுக்கு பெண்கள் உடம்புலேருந்து அந்த மாதவிடாய் ரத்தப்போக்கு வந்து ஆணுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஆந்த்ரோபாலஜிஸ்ட்லாம். ஒரு பயம் வந்திருக்கணும். ஏன்னா குழந்தை பெக்கிற ஒரு தகுதி இருக்கிற ஒரு பெண்ணை நம்ம பார்க்கும் பொழுதே ஆணுக்கு ஒரு பயம் வந்துடுது. அவன் தன்னை கம்மியாக ஃபீல் பண்ணுறான், நமக்கு அது இல்லையோ. ஸோ பாருங்கள், ஏன் ஆர்டிஸ்ட்டு நிறைய ஆண்கள் வந்து ஒரு டைமில் இருந்தாங்கன்னா அது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளால் க்ரியேட் பண்ண முடியலைங்கிற கில்ட்டு தான் ஆர்டிஸ்ட்டை வந்து வேறு ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கை க்ரியேட் பண்ண வைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து அப்படி இருந்திருக்கலாம். ஸோ பெண்களோட அந்த ஒரு அவள் உடம்பை வந்து இயற்கையோட சார்ந்து இருக்குது. நிலாவோட லூனார் ஃபேஸோட ஹார்மோனியஸாக இருக்குங்கிறதே அவனுக்கு ஒரு இவகிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு கோபம் கூட வந்து பெண்ணை வந்து ஆட்கொள்ளணும், அவளோட ப்ராப்பர்ட்டி ஆக்கணும், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, குடும்பங்கிற இது கொண்டு வரணுங்கிற புத்தி கூட ஆணுக்கு இருந்திருக்கலாம். ஸோ நிலா அங்கேருந்து கனெக்ட் ஆகி வருது. அப்புறமா வேட்டையாடுற சமூகத்திலேருந்து விவசாய சமூகம் வரும்போதெல்லாம் என்ன ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் போய் படிக்கலாம், காடஸ் ரிலீஜன் அப்படின்னு படிங்க. பெண் தெய்வ வழிபாடு, இறைவி வழிபாடுன்னு எடுத்திங்கனாலே ஆரம்ப காலத்தில் ஆண் தெய்வங்கள் வர்றதுக்கு முன்னாடி வெறும் பெண் தெய்வங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ பெண்ணை மட்டும்தான் அவனால் வந்து தெய்வமாக கடவுளாக, ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது நம்ம பெண் வயிற்றுலேருந்து வந்திருக்கோங்கிறது. ஆண் பெண் இரண்டுமே புரிஞ்சுக்கிறாங்க. அவன் பிறப்போட மிஸ்ட்ரி வந்து அவனுக்கு தெரியுது. அப்போது வந்து நம்ம வந்து உடலுறவு வச்சுக்கிறதுனால தான், செக்ஸ் மேட்ரு பண்ணுறதுனால தான் குழந்தை பிறக்குதுங்க அறிவு கூட அவனுக்கு இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு, அது மூலமாக தான் ஒரு குழந்தை அறிவாக இருந்திருக்கலாம். அறிவு இல்லாத டைமில் என்ன கன்ஃபார்மாக இருந்திருக்கணும்னா, குழந்தை பிறக்கிறது ஒரு பெண் வயிற்றுல தான் வருதுன்னு மட்டும் அவனுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அந்த பெண் தெய்வ வழிபாடு தெய்வத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காடுகள் பழங்குடி மக்களோட தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த யோனி பெண்களோட பெண் உறுப்பை வந்து ரொம்ப பெருசாக வரைஞ்சிருப்பாங்க. அதை 2 கையால் இந்த பிறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் ஒரு இந்த சவுத் அமெரிக்கன் கடவுளோட அந்த ஒரு கடவுளோட சிலைகள்லாம் இருக்கும். என்னன்னா அப்போ இந்த பிறப்புலேருந்து வர்ற அந்த உடல் உறுப்பை வந்து இந்த புனிதமாக பார்த்த ஒரு காலம். பிறப்பு இறப்பு ரெண்டும் தெரியாத போது ஸோ பெண்ணை வந்து ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு மனது அப்போ இருந்துச்சு. அது ஒன்று தான். ஆண் வந்து அவளுக்கு வந்து சேவை செய்கிற அது பொறுமையாக வரலாம், கிரிட்டிஸ்ட் மியூஸ் அதுக்குள்ளே பொறுமையாக வரலாம். ஸோ அப்படி தான் அவன் இருந்திருக்கான். இந்த ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயுமே வந்து பெண் தெய்வ வழிபாடு இருக்கும் பொழுது அடுத்து என்ன பண்ணுறான்னா, நிலவை வந்து பெண்ணாக்குறான். ஏன் நிலா வந்து பெண்ணா ஆகுறா அப்படின்னா, அவனுக்கு சூரியன் வந்து ஆணோட வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. இது எப்போது நடக்குது அப்படின்னா, விவசாயம் வரும்பொழுது சூரியன் தேவைப்படும் போது ஒரு ஆண் உழுவுறான், வேட்டைக்கு போக வேண்டிய தேவையில்லைன்னு ஆணோட கண்ட்ரோலில் நிலத்தோட கண்ட்ரோல் வரும் பொழுது சூரியன் வந்து ஆணுக்கான ஒரு கடவுளாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நைட்டு ரெஸ்ட்டு நிலா பெண்ணுக்காக ஆயிடுது. இல்லை இந்த லூனார் ஃபேஸும் ஒரு பெண்ணோட இந்த மென்சுரல் சைக்கிளும் ஒன்றா இருக்கிறதுனால இவன் வந்து பெண்ணும் ஒரு நிலா ஒரு பெண்ணுங்கிற ஒரு கணக்காக இருந்திருக்கலாம். இல்லை இரவ பெண்களுக்கும் பகல ஆண்களுக்குமான அந்த ஒரு வன்முறை, ஒரு சாந்தம், ஒரு அமைதிங்கிறது அதிகால உணர்வு, அது அவனுக்கு கனெக்ட் ஆகிருந்திருக்கலாம். ஸோ இப்படி தான் இருந்திருக்கு. இந்த பெண் தெய்வ வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேட்டையாட சமூகத்தில் பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும். விவசாயம் வந்ததுக்கப்புறம் ஆண் தெய்வ வழிபாடுன்னு நாளாக சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். நம்ம ஊராக இருந்தாலும் உலகம் ஃபுல்லாகவே வந்து காடஸ் ரிலீஜன் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காடஸ் ரிலீஜன் இருந்த டைமில் வந்து இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ வந்து ஒரு ஆண் வந்து இவன் என்னோடது, என் மனைவி, இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு காமத்தை வந்து தனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்காமல் யார் கூட வேணால் இருக்கலாங்கிற ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஊர் இருக்கும் பொழுது பெண் தெய்வம் வந்து கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு இது ஒன்று சொல்கிறாங்க, கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. அவனுக்கு எப்போ வருதுன்னா, ஒரு குடும்பம் அமைப்பு வருதுன்னா, எல்லாருக்கூடையும் போகும்போது பிறப்பு வந்து நம்மளால தான் வருது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரிய வரும் பொழுது இவ கூட நான் மட்டும்தான் படுத்தேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குறான். நான் புத்தி அது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸோ யாருமே இல்லை, என்னோடய விந்து மட்டும்தான் அங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆண் தன்மை வெல்லக்கூடிய அந்த புத்தி வரும்போது தான் குடும்பம் வருது. இவன் என்னது? ஸோ இப்போ வரைக்கும் பாருங்கள், இந்த சந்தேகமோ, ஆண் புத்தியோ, டொமஸ்டிக் வயலன்ஸோ, பொசசிவோ, ஜெலசியோ, நீ என்னது,
ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்குறதோ, ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்குறதோ நீ என்னதுன்னு சொல்ல வர்றது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி உடலை பார்க்குற அமைப்பு வந்து இங்கிருந்து தான் வந்திருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபேமிலி சிஸ்டம்னு இல்லாதப்போ எல்லோரும் எல்லாருக்கூடையும் இருக்கலாம், குழந்தைங்களை வந்து ஒரு கம்யூனிட்டியே வளர்க்கணும்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி காலங்களில் வந்து அவனுக்கு வந்து கடவுளை வந்து இயற்கையை கடவுளாக கும்பிட்டுட்டு வேட்டையாடிக்கிட்டு மைக்ரேட் ஆகிட்டே இருப்பான். நொமேட் கல்ச்சர்ன்றாங்க. ஒரு இடம் விட்டு நவுந்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து எப்போ செட்டில் ஆகிறான் அப்படின்னா விவசாயங்கிற விஷயம் வரும்போது தான். ஏன்னா நீ அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் செட்டில் ஆயிடணும். அந்த லேண்டு உங்களுக்குன்னு இருந்தால் பக்கத்தில் ஒரு இடம் கட்டிப்பீங்க. அதுதான் அப்புறம் வீடாக மாறுது, வீடு ஊராக மாறுது, கிராமமாகுது, அப்புறம் ராஜா ஆகிறான். ஸோ இன்னொரு புக்கில் கூட படிச்சிருக்கேன், மக்கள் வந்து நொமேடாகவே இருந்திருந்தால் உலகத்தில் இந்த போரே இருந்திருக்காது. ஒரு போர் எப்போ வருது? நாடு எப்போ வருது? வீடு எப்போ வருது? என்னதுன்னு வரும்போது தான். இது என் வீடு என் நாடுன்னு நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு நவர மாட்டோம்னு சொல்லும்போது மட்டும்தான் போருங்கிறதோ நான் இந்த இனம்னு வருதோ. மக்கள் மைக்ரேட் ஆகிட்டே இருந்த காலங்களில் இந்த பார்டருங்கிறதே இருந்திருக்காதுன்றான். செட்டில் ஆகிட்டே இருந்திருப்பான். ஒரு இடம் விட்டு போயிட்டே இருக்கிற. இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் கூட கடைசியாக அங்கே தான் ஒரு பழங்குடி மக்கள் மைக்ரேட் ஆகிட்டே இருந்த ஒரு பழங்குடி மக்கள் கடைசி மக்களை கண்டுபிடிச்சாங்க. மிச்சம் ஒரு 5 பேர் தான் இருந்தாங்களாம். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை முறையே மைக்ரேட்டு தான். அதோட ஒரு இன்னொரு சொஃபிஸ்டிகேட் வருஷம் பார்த்தீங்கன்னா ஜிப்சி மக்கள் சொல்லுவாங்க. நாடோடிகள் அதனால் அவங்க வந்து மைக்ரேஷனுங்கிறது வந்து வாழ்க்கையாக இருக்கனால போகிற இடத்துலலாம் திருடுவாங்க. அது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே, திருடுறதுங்கிறது அவங்க லைஃப் ஸ்டைலாக ஒன்று இருக்கும். அது எப்படி இந்த பவாரியா பார்க்காம அதை கொலை பண்ணுறதான் கிடையாது. சின்ன திருட்டு, ஒரு சாப்பாடு, அங்கே இருக்கிற கொஞ்சோண்டு காசு, அவங்க சர்வைவலுக்கு மட்டும்தான். ஏன்னா செட்டில் ஆகணுங்கிற ஆசை இருக்கிறவன் தான் பணத்துக்கான ஆசை வரும். செட்டில்மெண்ட்டு தான் கலெக்ஷன், சேவிங்ஸுங்கும் போது பணத்தோட ஆசை வரும். நொமேட் கல்ச்சருங்களுக்கு ட்ராவலே இருக்கிற ஒரு பழங்குடி மக்களுக்கு இந்த சேர்க்கணுங்கிற ஆசையே இருக்காது. அன்னன்னைக்கு கிடைக்கிறது அன்னன்னைக்கு செலவு பண்ணணுங்கிற புத்தி இருக்கிறவங்க சேர்க்கணுங்கிற ஒரு மனது வரப்போகிறதில்ல. அதனால தான் ஜிப்சி மக்களை வந்து எல்லா ஊர்லேயுமே அடுக்குமுறைக்கு ஆளாக்கினாங்க. ஏன்னா அவன் ஒரு ஊரில் வந்து டென்ட்டு போட்டு உட்காந்துருந்தானா பயங்கர ஜாலியாக ஆடுவான், பாடுவான், மேட்ரு பண்ணுவான், குடிப்பான், சீட்டாடுவான், கேம்பிளிங், ஆஸ்ட்ராலஜி, பேயை நம்புவாங்க, கடவுள் நம்புவாங்க, ரிச்சுவல் இருக்கும், சூப்பர்ஸ்டிஷன் இருக்கும். அது வந்து இந்த செட்டில் ஆன மக்களுக்கு வந்து அது பெரிய ஒரு கடுப்பாக இருக்கும். நாசி ஜெர்மனி, ஹிட்லர் வந்து எத்தனை ஜிப்சிகளை கொன்னார். ரஷ்யாவில் ஸ்டாலின் டைமில் இருக்கும்பொழுது, சோவியத் ரஷ்யா இருக்கும்போது ஜிப்சிகள் கொல்லப்பட்டாங்க. உலகம் ஃபுல்லாக எல்லா டிக்டேட்டர்களுக்கும் ஜிப்சிங்கள் ஆகாது. ஜிப்சி மக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து தான் கிளம்பி போன மக்கள்னு ஒரு கணக்கு இருக்குது. நார்த் இந்தியாவிலேருந்து கிளம்பி போன மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்சி மக்கள். ஏன்னா அவங்களாம் பார்த்தா ஹிந்தி மொழியோட வேற ஒரு வெர்ஷனை மொழியாக பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இங்கிலாந்துலலாம் ஜிப்சி மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க தனியாக அந்த ஒரு சொல்லுங்க ட்ராவலிங் வேன் மாதிரி தான் இருப்பானுங்க. அவங்க ஒரு தனி காலனி மாதிரியே. ஸோ இந்த ஒரு கல்ச்சர். ஸோ நிலாவை வந்து ஒரு பெண்ணாக பாவித்த ஒரு விஷயமா இருந்திருக்கும். லூனார் ஃபேஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாள் கணக்கு கேலண்டர்லாம் பார்க்கும்போது நிலாவை கணக்கில் எடுத்துக்கலாம். நிலாவோட இப்போ கூட நிறைய மதங்கள்லேயோ நாடுகள்லையோ நிலா கேலண்டரை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. பிறை வரும் பொழுதோ முழு நிலவை வச்சோ கணக்கு போடுறது. உலகம் ஃபுல்லாக அத்தனை கல்ச்சர் இருக்குது. ஸோ அப்படி இருந்திருக்கு. பெண் தெய்வ வழிபாடு நிலாவுக்கும். அதனால தான் இப்போ நிலாவை பற்றி அவ்வளோ கவிதைங்க, ஒரு காதல்லாம் நிலவும் பெண்ணும் பார்த்திங்கன்னா சினனமஸாவே உலகம் ஃபுல்லாக எல்லா கலாச்சாரத்துலேயுமே இருக்கும். இந்த நிலா அப்படின்னு போகும்போது நம்ம பேகன் ரிலீஜனுக்குள்ளே போகலாம். பேகன் ரிலீஜன் போட்டிங்கன்னா வரும். பேகன்னா பிஃபோர் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு அஃபிஷியல் மதமாக உலகத்தில் பரவறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மதம் கூட கிடையாது. மதம்ங்கிறது ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் அந்தந்த ஊர் ஜனங்க அவங்களோட நிலத்தில் இருக்க இயற்கை வளங்களை கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் என்னன்னே தெரியாது. ஒரு மீட்டெழும் கடவுள், ஒரு ஹோலி புக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு காமனாகவே நிலவு, நட்சத்திரங்கள்லாம் கும்பிட்ற பழக்கம் உலகம் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த பெரினியல் ஃபிலாசபின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து ஆனந்த குமாரசாமி நம்ம ஊருக்காரனா, ஸ்ரீலங்கன்காரர், தமிழ், அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த கலாச்சாரங்களை வந்து ஒன்றா கும்பிட்ட கடவுள் வழக்கத்தான் அழகாக அழைச்சி ஆராய்ச்சி எழுதியிருப்பார். ஸோ பெண் தெய்வங்களும் நிலவை வந்து கேலண்டர் ஃபேஸாக வச்சுக்கிறது போயிட்டு வந்திருக்கு. அப்போது வந்து இந்த பேகன் ரிலீஜன் வந்து நிலவை வந்து கும்பிடுற மாதிரியும் இரவு நேரங்களில் நெருப்பு மூட்டி நிலவுக்கு ஆடலும் பாடலும் ஆடுறதா பெண்கள் மட்டும் ஒன்றா சேர்ந்து கும்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா பெண்கள் வழியில் வந்தது. இது எப்போனா ஓரளவுக்கு இந்த ரோமன் கல்ச்சரு, கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி இதுக்குள்ளெல்லாம் பேகனுக்குள்ளே மோதல்கள்லாம் இருக்கிற டைமில் உலகம் ஃபுல்லாக அந்த பழக்கம் இருந்திருக்கு.
ஸோ இரவுகளில் நெருப்பை மூட்டி, ஏன்னா அந்த நெருப்பு மூட்டுறதுங்க வேட்டையாடி இருக்கிற மிருகத்தை நெருப்பு மூட்டி சாப்பிட்டுட்டு அந்த கதகத்துக்குள்ளே தூங்குற ஒரு கணக்கு தான். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த நாய், நம்ம கூட இருக்கிற நாயே வந்து ஓநாய்கிட்டேருந்து நம்ம டேம் பண்ண செலக்டிவ் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் இந்த நைட்டு நான் மிச்சம் வச்ச கறியை சாப்பிட வருமா. ஸோ ஓநாய் கூட சண்டை போடுறதை விட்டுட்டு அதை வந்து தனக்கு ஏற்ற ஒரு பெட்டாக மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பெண்கள் மட்டுமே கும்பிட்ற பழக்க வழக்கம்லாம் இருந்திருக்கு. இந்த பேகன் ரிலீஜனில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, க்ரீக்லலாம் பேகன் ரிலீஜன் இருந்திருக்கு. கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி ப்ரீ கிறிஸ்டியன் ரிலீஜன் போட்டால் அவ்வளோ வரும். மிடில் ஈஸ்ட்டில் இஸ்லாமிய நாடுகளில் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பெண்களை தெய்வமாக கும்பிட்ட மக்கள்லாம் இருக்காங்க. இந்த 3 சிஸ்டர்ஸ்ன்னு போட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ உலகம் ஃபுல்லாகவே பெண் தெய்வங்களை கும்பிட்றது இருக்காங்க. இந்த மரியா கிம்புட்டாஸ்னு ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், த லிவிங் காடஸ்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. மரியா கிம்புட்டாஸ், MARIJAGIMBUTAS. அவங்க வந்து இந்த பெண் தெய்வத்தை வந்து உலகம் ஃபுல்லாக எப்படி கும்பிட்டாங்க, பெண் தெய்வங்கள் கும்பிட்ற கலாச்சாரத்தில் வந்து போர் இருந்ததில்லை, சண்டை. அவங்களுக்கு தான் சொன்னேன், பார்டரே இல்லாத போது சண்டைக்கு எங்கே வழி இருந்திருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரை வழியாக வர ஒரு இண்டோ ஆரியன் கல்ச்சர் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க. அவங்க தான் ஆண் தெய்வத்தை கொண்டு வந்து கான்குவஸ்ட்டு போர், பெண் தெய்வத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆண் தெய்வம் எடுத்துக்குது அப்படிம்பாங்க. இதோட எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். க்ரீக் ரிலீஜன் வந்து படித்தீங்கன்னா, க்ரீக் கடவுள்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதிகால புக்கு மெட்டமாஃபார்சிஸ் ஓவிட் எழுதுனதெல்லாம் இருக்கும். அதில் கடவுளை வந்து ஒரு கேயாஸ் அப்படின்னு சொல்கிறான், ஒரு டார்க்னஸ். அதை வந்து மேல் கடவுள் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்குதுன்னு மாதிரி அவங்களோட வரலாறு வருது, கடவுள்களின் வரலாறு. இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கெலாம் முன்னாடி. அதில் வந்து அப்போலோ அப்படின்னு ஒரு கடவுள் இருப்பார். அப்போலோ கில்ஸ் த ட்ராகன் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். இந்த டெல்ஃபின்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த டெல்ஃபிங்கிற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அப்போலோ வந்து ஒரு ட்ராகனை கொன்னுட்டு கண்ட்ரோல் எடுத்த ஒரு கோயில் மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் டெல்ஃபிங்கிற கோயிலில் ஆதி காலத்தில் வந்து பெண் தெய்வங்களை கும்பிட்டுருக்காங்க. அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஏத்தனா, ஆர்டிமிஸ், இவங்க வந்து பெண் தெய்வங்கள். இவங்களை வந்து ஜெயிச்சு அந்த பெண் தெய்வத்தோட ஒரு எக்ஸாம்பிள் தான் ட்ராகன். அவர் ஜெயிச்சு, அப்போலோ ஜெயிச்சு அவர் வந்து ஆண் தெய்வத்தை வந்து கொண்டு வராங்க க்ரீக்கில். ஸோ இந்த வரலாறுலாம் வந்து திருச்சி மாற்றி எழுதிடுவானுங்க. இன்றைக்கி நீங்கள் காலங்காலமாக வந்து ட்ராகனுங்கிற மித்தாலஜி உலகம் ஃபுல்லாக பார்த்தோன்னா ட்ராகனுமே பெண் தெய்வத்தோட ஒரு சிம்பாலிசம் தான். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ட்ராகன் அப்படிங்கிற அத்தனை ஒரு சிம்பாலிசமும் தோற்று போன ஒரு பெண் தெய்வங்கள்னு எடுத்துக்கலாம். இது இப்போ வரைக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வரைக்கும் ட்ராகனுங்கிறது வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கணக்கில். ஆனால் ட்ராகன் வந்து என்ன ஜெண்டர்னு உங்களுக்கு தெரியாது, ஆணா பெண்ணான்னு. அதுதான் இது வரைக்கும் நம்ம யோசிச்சதே கிடையாது. ஆண் ட்ராகன் பெண் ட்ராகன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு சில காட்டில் அந்த ஜோக்காக காட்டுவாங்க, ஆனால் அது பெண் தெய்வத்தோட ஒரு மறுவடிவமாக தான் இருக்கணும். ஸோ இப்படி பேகன் ரிலீஜன் போது பெண்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பேகன் ரிலீஜனில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அவங்க வந்து என்னென்னா மருத்துவச்சிகளாக வாழ்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த விரலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை ஊரில் மருத்துவம் தெரிந்த பெண்கள், மூதாட்டிகள் பெண்கள், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளே சுற்றி ஏகப்பட்ட பூ, ஏகப்பட்ட செடிகள், இப்போ சொல்கிற ஆயுர்வேதத்தோட அந்த சித்த மருத்துவத்துக்கு கூட முன்னாடி வருஷன் ஒவ்வொன்றா பார்த்து எந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டுன்னு அது மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக, ஒரு டாக்டராக, உணவு வழியாக மருந்துங்கிற ஒரு கணக்கில் இப்போ இந்த வைரஸு, பேத்தாலஜி, மைக்ரோஸ்கோப்பு, பாக்டீரியா, வேக்சின்னா இல்லாத டைம் இதெல்லாம். ஸோ இவங்க தான் இருந்திருக்கிறாங்க. பெண் தெய்வத்தை கும்பிடுற மக்கள் வந்து பெண்கள் வந்து அறிவியல் அறிஞர்கள் மாதிரி ஒரு மருத்துவர்களாக இருந்திருக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, இந்த அஃபிஷியல் கிறிஸ்டியன் மதங்கள்லாம் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயே போகும்போது இந்த ரிலீஜன் கும்பிடுற மக்களை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பார்த்தா அவங்க வந்து இரவு நேரத்தில் கும்பிடுற அந்த வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா நிர்வாணமாக கும்பிட்ற பழக்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா வெறும் பெண்கள் மட்டுமே இருக்கிறதுனால சுதந்திரம், அவங்க ஒரு காலத்தில் எப்படி நாங்கள் சுதந்திரமாக இருந்தோங்கிற ஒரு வழித்தோன்றலோட விஷயமாக இருந்திருக்கலாம். இது எல்லாமே இருந்திருக்கு. எதுக்கு இந்த விஷயத்துக்கு வரேன்னா, இப்போ நம்ம சொல்ல போகிறது த விச் சூனியக்காரிமாங்களா, த விச், அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் விச்சு அப்படின்னு சும்மா போட்டு பாருங்கள்,
உடனே ரொம்ப டார்க்காக ஒரு பேய் மூஞ்சி, ரத்தம் வடிகிற குழந்தைங்களை சாப்பிட்ற பாட்டி, விளக்க மாற்ற வச்சுக்கிட்டு காற்றுல பறக்கிற சாத்தான், ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு பேய் ஃபீல் வந்துடும். ஒரு மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை நீங்கள் தேடின மாதிரி ஆயிரும். இது வந்து விச்சு அப்படின்னா இன்டெலிஜென்ட் விஸ்டம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இது என்னென்னா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு அடுக்குமுறை. இந்த பேகன் ரிலீஜனை கும்பிட்ற பெண் தெய்வங்களை கும்பிட்ற பெண்களை அஃபிஷியல் கிறிஸ்டானிட்டியாக வரும் பொழுது ஊராக தேடி பொய் வழக்கு போட்டு இவங்க வந்து பேய்களோட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு அந்த காலத்து சூப்பர்ஸ்டிஷனை வச்சு ஆணாதிக்கம் செழித்து வளர்ந்த டைமில் பிளான்டு ஒடுக்குமுறை தான் இந்த விச் ஹண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம மாடர்ன் டெர்மினாலஜி கூட ஒருத்தங்களை ஆளும் வர்க்கம் வந்து தேடி இவங்கெல்லாம் எனக்கு வேணும்னு எந்த ஒரு எப்படி வேணால் பழி போட்டு ஒருத்தங்க வந்து வேலையை விட்டு தூக்குறதோ, அவங்க ஜெயிலில் போடுறதோ, அவங்கள தண்டிக்கிறதோ விச் ஹண்ட்டுங்கிற வார்த்தை இருக்கும். ஏன்னா அந்த வரலாறு அங்கேருந்து தான் வருது. எந்த ஒரு தவறும் செய்யாத பெண்களை ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பேகன் ரிலிஜனை ஃபாலோ பண்ண பெண்களை வந்து நீ பைத்தியம், நீ மென்டலு, நீ சாத்தான் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கிட்ட, சாத்தான் வழியாக உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அந்த ஹஸ்பண்டை நம்ப வச்சு டார்ச்சர் பண்ணி பொய்யான வாக்குமூலத்தை வாங்கி அவங்களோட டார்ச்சர் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்விசிஷன் ஒருத்தங்க இருக்கானுங்க. இன்க்விசிஷன் அதாவது தண்டிக்கிறவங்க, விச்சுங்களை தண்டிக்கிறவங்க. மிகப்பெரிய ஒரு சைக்கோபாத்தை மட்டும்தான் அந்த ஒரு தொழிலுக்கே போடுவான். எவ்வளோ தூரம் வந்து பெண்கள் வந்து கதறி அழுது டார்ச்சர் பண்ணி ஆமாம் நான் சாத்தாவங்கள தான் மேட்ரு பண்ணேங்கிற வார்த்தையை சொல்கிற வரைக்கும் தண்டிப்பானுங்க. அந்தளவுக்கு ஒரு மனப்பிறழ்வு இருந்த காலகட்டத்தில் வந்து பெண் தெய்வ வழிபாடு டோட்டலாக காலி பண்ணுற மாதிரி என்ன ஆகும்னா, இந்த பெண் தெய்வத்தை கும்பிட்றவங்க இரவு நேரத்தில் வந்து நிர்வாணமாக அந்த ஒரு நெருப்பை கொளுத்திக்கிட்டு சுற்றி நடனம் ஆடி பாட்டு, நிர்வாணம் கூட இருந்திருக்காது, டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறது அவங்க வழக்கம் காலங்காலமாக. இவனுங்க உள்ளே வந்து அதை நைட்டு வந்து அதை வேணும்னா எட்டி பார்க்குறதோ, பார்த்துட்டு பாருங்கள் இவங்க வந்து ஒரு தவறான வழிபாடை, எப்படி ஆயிரக்கணக்கான வருஷத்தோட ஒரு நிலத்தில் சொந்தமாக இருக்கிற ஒரு வழிபாட்டு முறையை உள்ளார வந்தவன் வந்து இது தப்பும்மா. சரி அப்படியே நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது, நம்மளே அனுபவப்பட்டிருப்போம். அப்புறம் இவங்களெல்லாம் அழிக்கிற வேலையை செய்யும் போது தான் இந்த விச் அப்படிங்கிற வார்த்தையும் தவறாக பயன்படுத்தப்படுது. இவங்க கும்பிட்ட நிலா தவறாக பயன்படுத்தப்படுது. இப்போது நீங்கள் பாருங்களேன், நைட்டு ஒரு காட்டுக்குள்ளே நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு இமேஜ்னால் கண்டிப்பாக அது பேயாக இருக்கணும், இல்லை கொலைகாரனாக இருக்கணும். இதுதான் நம்ம ஊரில், அதாவது ஒரு வழிபாட்டு முறையை வந்து ரொம்ப அமைதியாக வாழ்ந்த ஒரு மக்களை வந்து அழித்த ஒரு கதை தான் இந்த விச் கதைங்க. ஸோ வந்து இது ஒன்றும் நான் ஹாரராகவே இல்லை, ஒரு சோக கதை தான் இப்படி வந்து மாற்றப்பட்டது. த மூன் காடஸ் அப்படின்னு இருக்கும். ராபர்ட் கிரேவ்ஸ் எழுதுனா த ஒயிட் காடஸ்னு ஒரு புக்கு இருக்குது, அது படிங்க, ரொம்ப அருமையான புக்கு. அது வந்து இந்த பெண் தெய்வ வழிபாடோட வரலாறு ரொம்ப காம்ப்ளெக்ஸான புக்கு, எடுத்த உடனே புரிஞ்சிடாது. எனக்கு இன்னும் நான் திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் கூட வச்சுக்கலாம். த ஒயிட் காடஸ் ராபர்ட் கிரேவ்ஸ், அது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆலன் மூரோட ப்ராமித்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ் ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன், அது நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். த மூன் காடஸுங்கிறதுலாம் இந்த ஒரு இதில் தான் வருவாங்க. இந்த இன்க்விசிஷன் டைமில் தான் வந்து நிறைய டாக்குமெண்ட்லாம் எழுதுகிறாங்க. இவங்க வந்து டார்ச்சரில் சொன்னப்பட்ட வாக்குமூலத்தெல்லாம் உண்மையிலே சொன்ன மாதிரி எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா, டெலிகம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ ரூமர் வழியாக தான் ஒரு விஷயம் பரவும். ஒரு ஊரில் ஒரு 4 பெண்களை வந்து அவங்க வந்து ஒரு கொலை பண்ணி விச்சுன்னு எரிச்சிட்டாலோ காட்டுத்தீ மாதிரி எல்லா ஊர்லேயும் பரவ ஆரம்பித்து அது வந்து இன்னும் மற்றவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற பெண்களையே, இந்த பேகன் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுற மருத்துவச்சிங்களையே நீயே விச்சுதான்னு ஜனங்களே பிடிச்சி அந்த ஆஃபீஸருங்கிட்ட தர்ற அளவுக்கு ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈரோப்பில் இது அதிகமாக இருந்துச்சு. ஏன் ஈரோப்பில் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கும் போது ஒரு அகாடமிக் ஸ்காலர் வந்து வேறு ஒரு ஆங்கிளில் சொல்கிறார். இந்த புத்தகம் எழுதுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இந்த கட்டன்பர்க் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பைபிள் அதிகமாக பிரிண்ட் ஆகுது. அது ஒரு காலம். கட்டன்பர்க்கு முன்னாடி இந்த லைப்ரரியில் இந்த மாங்க்குங்க ஸ்காலர்களாக ஸ்க்ரைப்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரைபுனா ஒரு புக்கை எடுத்து பேஜ் பை பேஜ் ஒருத்தங்க அழகாக காப்பி பண்ணுவாங்க. இந்த மயிலர்களை மை வச்சு தொட்டுலாம் எழுதுவாங்க, அந்த மாதிரி ஸ்க்ரைபு. அவங்க வந்து காப்பிஸ்ட். ஸ்க்ரைபு தான் அப்புறம் அந்த ஸ்கிரிப்டோரியம், இந்த வார்த்தைலாம் ஸ்க்ரைப் SCRIBலேருந்து தான் வருது.
ஸோ வந்து அப்போ எப்படி இருக்கும்னா லைப்ரரி சிஸ்டம்லாம் ஒரு மாங்க் வந்து ஒரு புக்கை வந்து பேஜ் பை பேஜ் அவர் ஒரு லைப்ரரி போவார், வேறு ஒரு ஊருக்கு லைப்ரரி போவார். அவர்கிட்ட இல்லாத புக்கை எடுத்துகிட்டு அங்கே ஒரு மாதம் உட்காந்து அந்த புக்கை பேஜ் பை பேஜ் காப்பி பண்ணிவிட்டு ஒரிஜினலை தூக்கி அந்த ஊர் லைப்ரரியில் வச்சுட்டு இந்த காப்பி இவர் கொண்டு போயிடுவார். இதுக்கு யாரும் காசு கொடுக்க வேணாம், யாரும் காப்பி ரைட்டும் கிளைம் பண்ண வேணாம். இதில் என்ன ஒரு பலன் இருந்துச்சுன்னா, இவர் அந்த புக்கை காப்பி பண்ணும்போது அவர் ஊருக்கு கொண்டு போகும்போது அவரோட நாலேஜ் அப்டேட் ஆகும். அந்த கொண்டு போனவரோட புக்கை இன்னொரு மாங்க் அவர் ஊருக்கு காப்பி பண்ணி கொண்டு போகும், அவரோட அப்டேட் பண்ணுவார். இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க விக்கிபீடியாவோட ஆரம்பம். ஸோ அந்த காலத்தில் தான் ஓப்பன் சோர்ஸாக காப்பிரைட் இல்லாமல் இது எனக்கு சொந்தங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்து என்றைக்குமே ஃப்ரீயாக இருக்கணும், யாருக்கும் சொந்தம் கிடையாதுங்கிற மாதிரி தான் அப்போ இருந்திருக்கு. ஆனால் இந்த எழுத்து வடிவம் வந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆண்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாகுதுன்னு ஒரு கருத்தை வந்து வைக்கிறானுங்க. ஆண்களோட அந்த ஈகோ, அந்த லெஃப்ட் பிரெயின், அந்த அனாலிட்டிக்கல் பிரெயின் அதிகமாகும் போது பெண்கள் மேலே ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. அந்த பயத்தோட பேனிக்னஸ் ஓவர் தான் இந்த விச் ஹண்ட்டில் நடந்த அந்த ஒரு டைம் அப்படின்றான். விச் நடத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரீ லிட்ரஸி, அதாவது கட்டன்பர்க்கு முன்னாடி அந்த லிட்ரஸி வந்து அதிகப்படியாக இருந்த ஒரு காலம், படிப்பறிவு அதிகமாக ஆண்கள் கிட்ட மட்டும் இருந்த காலம். கட்டன்பர்க் வந்ததுக்கப்புறமா பெண்களை படிக்க உள்ளன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஆண்கள் கிட்ட மட்டும் இருந்த காலத்தில் தான் இந்த விச் ஹண்ட்லாம் நடந்திருக்கு. பெலடோனா ஆஃப் சேட்னஸ் அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் அனிமேஷன் படம். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்கு, பயங்கர ஜாலியாக நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்த அந்த அனிமேஷன் ஃபிலிமில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஜூல்ஸ் மிஷலேட் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்ச் ஆத்தர் எழுதின விச் கிராஃப்ட் பற்றி ஒரு புக்கு. என்ன கதை இருக்குன்னா, ஒரு பெண் வந்து ஒரு மனைவி வீட்டில் இருப்பாள், அவள் புருஷனுக்கு வந்து முடியாமல் போயிடும். அந்த ஊரை வந்து ஒரு ப்ரீஸ்ட்டு, ஒரு ராஜாலாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பானுங்க. இந்த ஃபியூடலிசம் காலங்கள் இருக்கும், இந்த முகமுடி மாஸ்க்கு முன்னாடி குதிரையில் போய் ஈட்டி வச்சு குத்திக்கிட்டு இருப்பானுங்க. ராஜா கண்ட்ரோல். அப்போ தான் அக்ரிகல்ச்சரு, விவசாயம், ஃபார்ம் லேண்டு, கேஸ்டில், இந்த அரண்மனைகள் கட்டிக்கிட்டு இருந்த வெளிநாட்டு காலம், டார்க் ஏஜஸ்னு கூட வராது. ஃபியூடலிசம் காலங்களில் ராஜா நினச்சா எந்த பொண்ணுன்னா தூக்கிட்டு போய் மேட்ரு பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு கிராமம் அது. மனைவி அழகாக இருப்பா. அந்த கணவருக்கு வந்து முடியாமல் போய் சாவர நிலைமையில் இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த காலத்தில் அவங்களோட பேகன் கல்ச்சர், இந்த தேவதைகள்லாம் கும்பிட்ற மாதிரி அவர் ஒரு சாமியை, ஒரு குட்டி தேவதையை, ஒரு ஆண் தேவதையை கும்பிடுவா. ஆண் தேவதையை வந்துடும், வந்து நான் கணவனை காப்பாற்றுறேன், நீ என் கூட வந்து படு அப்படின்னு சொல்லி ஒரு சரியலாக இருக்கும் அந்த கதையே. அவரோட மனதுக்குள்ளே ஓடுற அந்த ஒரு நினைவுகளை வந்து ஒரு கதையாக மாறிடும். அவர் வேண்டுதலுக்கு அப்புறம் கணவன் சரியாயிடுவான். ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு தேவதை வந்து ஒரு பேயாக மாறி, பேய் கூட இல்லை, அவன் மனசில் ஓடி என் கூட இரு, என் கூடன்னு சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாயிட்டு வருவாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கணவனே சந்தேகப்பட ஆரம்பிப்பான் பொண்டாட்டியை. ஸோ எப்படின்னா, அப்போ ஒரு டைமில் அந்த ராஜாக்கு அவன் மேலே வந்து ஆசை வந்துடும். அவளை கூட்டியாம்மா, கணவர் வந்து என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னா நான் அவளை அமுச்சு வைக்கிறேன் அப்படிம்மா. அது அவளுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும். ஒரு பெண் வந்து தான் அவள் அழகுங்கிறது ஒரு பெண்ணுக்கு சாபம் அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருப்பான். ஒரு அழகுங்கிறது வந்து வெளி உலகம் வந்து வைக்கிற மதிப்பீடு தான் அழகு. ஒரு ஆப்பிரிக்காவில் பிறந்த மக்களுக்கு வந்து கருப்பு தான் அழகு, அவங்களுக்கு வெள்ளை அசிங்கம். வெள்ளைக்காரனுக்கு அவன் கலர் அசிங்கம். நம்ம ஊரில் மட்டும்தான் கருப்பு அசிங்கம், பாதி பேர் கருப்பு தான். நம்ம ஹிப்பாக்ரஸி கம்நாட்டிங்க, நம்மளை விடுங்க, நம்ம விற்று போனவங்க. ஸோ அழகுங்கிறது ஒவ்வொரு மதிப்பீடு மாறும். இதுதான் அழகுங்கிற டிஃபைன்டு ஸ்ட்ரக்சருங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து அந்த பெலடோனா ஆஃப் சேட்னஸ் ஒரு ஜூல்ஸ் மிஷேலோட ஒரு நாவல், அதையும் படித்து பாருங்கள். லே சார்சரே அப்படின்னு இருக்கும். நான் கொஞ்சம் பேஜில் அந்த லிங்க்கெல்லாம் போடுறேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. பெண்களுக்கு எதிராக ஆண் சமூகம் கிளத்து எழுந்த காலங்கள், அந்த விச் கிராஃப்ட், விச் ட்ரையல். அதனால் அடுத்த முறை நீங்கள் வந்து இந்த விச்சு படம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டில் வந்து பேய்ங்க நிற்கிற மாதிரிலாம் ஒரு பொண்ணெல்லாம் அப்படி காட்டினாங்கன்னா பயப்படுறதை விட்டுட்டு அது வந்து காலங்காலமாக பெண்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறையாகவே அதை பார்க்கலாம். அதை வந்து இப்படி தான் பார்க்குறேன். இந்த மூன் காடஸ் அப்படின்னு வரும்பொழுது ஆலன் மூர் வந்து, இந்த காமிக் ரைட்டர் ஆலன் மூர் போய் பார்த்தீங்கன்னா, இஸ் அஃபிஷியலி எ மெஜிஷியன் அப்படிம்பார். மெஜிஷியனாக இந்த அக்கல்ட் சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுற ஒயிட் மேஜிக் அப்படிம்பாங்க. அதாவது நாலேஜ் தெரிஞ்சிக்க ஆசைப்படுற ஒரு மெஜிஷியன், மேஜிக் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே தான் அக்கல்ட் சயின்ஸ்குள்ளெல்லாம் பொறுமையாக போனால், அக்கல்ட்டுனா தவறான ஒரு இது, கண்டதையும் அந்த இலுமினாட்டி சரி மாதிரிலாம் குழப்பிப்பாங்க. அது தெளிவான அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆல்கமி, அக்கல்ட்டு, எலிசபெத் ராணி ப்ரொட்டஸ்டண்ட்டாக
ப்ரொட்டஸ்டன்ட் ரிலீஜன் எலிசபெத் ராணி வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது, ஷேக்ஸ்பியர் எப்படி வந்தார், அதுக்கப்புறம் இவர் சார்ல்ஸ் மார்லோ, இங்கிலாண்டில் வந்து ஆல்கமியோட ஆராய்ச்சிகள், அப்புறம் ஜான்டி, அங்கேருந்து ஸ்பெயின்னு ஐரோப்பிய விஷயம் வந்து ஒரு பெரிய கலவரம் முடிச்சு. இப்போ ஏன் இந்த வெளிநாட்டு விஷயத்தெலாம் இழுக்கிறேன்னா, இப்போ இந்த உலகமயமாக்கல் உலகத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயமும் இந்தியாவை தாண்டி மற்ற உலகத்தில் இருந்து ஆராய்ச்சி பண்ண விஷயந்தான் இப்போ நம்ம வந்து கிரகிச்சிக்கிட்டு இருக்கோம் கன்சியூமராக. அந்த வரலாறு தெரியும் போது நம்ம எதை எடுத்துக்கலாம், எதை வேணாம், எங்கே சிக்கல் இருக்குங்கிற ஒரு மேட்ரு வந்து ஈஸியாக புரிஞ்சுறதுனால தான் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக படிப்பேன். ஸோ வந்து இந்த ஒரு இது போகும்போது தான் அக்கல்ட் சயின்ஸ் வருது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஆண்களுக்கான இன்ஸ்பிரேஷன், க்ரியேஷனுக்கான இன்ஸ்பிரேஷன், அவங்க க்ரியேட்டர் ஆக முடியாது ஆனால் க்ரியேஷனுக்கு இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு கும்பல் சுற்றுனாங்க. இதை வந்து நீங்கள் அந்த சர்ரியல் எடுத்துக்கங்க, சர்ரியலிஸ்ட்டில் பெயிண்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா பெயிண்டருங்களுக்கு வந்து கூட ஒரு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுப்பான். அவங்க வந்து இன்ஸ்பிரேஷன், அவங்கள த மியூஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த மியூஸுங்கிறது கிரேக்க கடவுள் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், 3 மியூசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இவங்க அப்படி மாற்றிக்கிறாங்க. பிகாசோவோ டாலியோ போட்டிங்கன்னா அவரோட மியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேர் போடுவான். அகஸ்டியர் ரோடின்னு பெரிய ஸ்கல்ப்சரோட மியூஸ் வந்து ஒரு பொண்ணு. ஆனால் கடைசியில் அவள் ஒரு பெரிய ஸ்கல்ப்டர், ஆனால் அவள் கதை வெளியே வராது. ஸோ இந்த மியூஸை தாண்டி உடச்சிக்கிட்டு வெளியே வரணும், பெண்கள்லாம் ஊடு நாத்தான் நாங்களும் வரைவோம் அப்படின்னு கிளம்பி வந்தவங்க தான் லியோனார்டோ கேரிங்டன், ஃப்ரீடா காலோ, நான் அடிக்கடி சொல்கிற மாடர்ன் பெயிண்டர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இந்த சர்ரியலிஸ்ட், அதாவது சர்ரியல் பெயிண்டிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மியூஸுங்கிற கணக்கை வந்து கையில் வச்சுப்பாங்க. ஸோ டாலிக்கு ஒரு மியூஸ் இருந்தாங்க, பேர் மறந்துடுச்சு. பிகாசோக்கு ஏகப்பட்ட மியூஸ் சொல்லுவார். ஸோ ஒயிட் காடஸ்லேயே ராபர்ட் கிரேவ்ஸ் வந்து எப்படி முடிப்பாங்கன்னா, ஒரு மியூஸ், ஒரு பெண், அதாவது ஒரு நிலா பெண்ணுக்கு எழுதப்படும் கவிதை தான் கலைன்னு சொல்லி மாதிரி முடிப்பார். காலங்காலமாக கலைஞர்கள் எல்லாம் பண்ணுற அத்தனை படைப்பும் நிலா பெண்ணுக்கு தான் படைக்கணும், அவரை பார்த்து சந்தோஷப்படணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று, இந்த பெண் தெய்வ வழிபாடெல்லாம் சொல்லும்போது நம்ம ஊருக்கு வருவோம். கண்ணகி அதில் முக்கியமான ஒரு ஆள். இந்த கற்புக்கரசி கண்ணகி அதெல்லாம் விட்டுருங்க, கற்புங்கிறதே மெதுவாக கொண்டு வராங்க. கண்ணகி ஒரு ஆதிகால கடவுளாக இருந்திருக்கணும். இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் ஆரம்பத்திலே சொல்லுவார், இது வந்து அவர் இருந்த டைமில் அவர் ஜெயின் நினைக்கிறேன், ஜெயினோ புத்திஸ்டோ ஏதோ ஒரு சாமியார், அவர் ஜெயின் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று, அது பார்த்தா தெரிய போகுது. அவர் வந்து சொல்லுவார்னா அஃபிஷியல் ஆர்கனைஸ் ரிலீஜன்லாம் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தில், தமிழ் நிலத்தில் இருந்த மதங்களை பற்றி இதில் பார்க்கலாம், கிராஸ் பண்ணி வருவானுங்க. ஸோ சிலப்பதிகாரம் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. அவங்க கோவலன்கனிக்கு ட்ராவல் ஆகுறாங்க, பாண்டிய மன்னன் வந்து வில்லன், அப்புறம் அவன் மன்னிப்பு கேட்குறான், அவன் பாண்டிய மன்னன் கூட ஸ்பான்சராக இருந்திருக்கலாம், பாண்டியன் பேரை, அது அவங்க பிரச்சனை. ஸோ ட்ராவல் பண்ணும்போது ஓல்டு தமிழ் ரிலீஜன்லாம் கிராஸ் ஆகும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரன் காதை, இந்திர விழா. ஸோ இந்திரன் வந்து ஒரு தமிழ் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்போ மழையை கும்பிடுவாங்க, இந்திர விழா. ஸோ கண்ணகி வந்து அந்த காலத்தில் ஒரு பெண் தெய்வமாக இருந்திருக்கலாம், கோயில் எடுத்து கும்பிட்டுருக்கலாம். அப்புறமா இவங்க அது ஒரு கதை எழுதியிருக்கலாம், அவள் கற்புக்கரசி கண்ணகி, கற்பு. அதில் பாருங்கள் கோவலனுக்காக அப்போ கோவலன் கூட இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இவங்க ஒரு ஹஸ்பண்டு கேரக்டரை இருத்தி இவளை வந்து 2வது லெவலில் கொண்டு கற்புக்கரசி கண்ணகின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதில் பாருங்கள் செகண்ட் ஒய்ஃப் மாதவிங்கிற கேரக்டர் வருது. மாதவியை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ஓப்பன்லி செக்ஷுவல் கேரக்டராக வருது பாருங்கள். ஸோ கண்ணகியை நீங்கள் வந்து கற்புக்கரசியாக காட்டினோம்னா அவன் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு வந்து, அதாவது ஒரு மேட்ருக்கிட்ட போயிட்டு வரான், அது அப்படி தான் அவனுங்க எழுதியிருக்கணும், போயிட்டு வரான், ஆனால் கற்புக்கரசி வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிறா. ஸோ கற்புங்கிற ஒரு டிஃபினேஷன் வரும்பொழுது இந்த ஒரு லஸ்ட்டுக்கான மேட்ருக்கான ஒரு சிம்பிளாக மாதவியை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மணிமேகலைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாதவியோட பொண்ணு வந்து ஜெயின் சாமியாராக போகிறான். மணிமேகலை, நான் எங்கள் அம்மா மாதிரி டான்ஸராக ஆக மாட்டேன், எங்கள் அம்மா மாதிரி நான் செக்ஸ் ஒர்க்கராக போக மாட்டேன், செக்ஸ் கூட இல்லை அதில். அப்படி அதுலேயும் மாதவியோட ஒரு கன்னித்தன்மை காட்டியிருப்பேன், கோபுரம் மட்டும் தான் கைப்பிடிச்சாலாம் எழுதுவாங்க. ஸோ அவளோட பொண்ணாக நான் ஜெயின் மதத்துக்கு போகிறேன், உடலை அறுத்து பிறப்பு இறப்பு அற்ற அந்த முக்தி நிலையை அடைய போகிறேன் அப்படின்னு வரும். ஸோ இந்த கற்புங்கிறதுமே வந்து பெண் தெய்வத்தை காலி பண்ண ஒரு மேட்ரு தான். ஸோ இவ்வளோலாம் இருந்துச்சு. இதில் வந்து அழகாக ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆல்ஃபபெட் வெர்சஸ் காடஸ் அப்படின்ற புக்கு படிங்க. இந்த ஆண் கடவுள் பெண் கடவுளுக்கான சண்டைகள், ஆண் தன்மை பெண் தன்மைக்கான சண்டைகள், லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினுக்கான சண்டை, லெஃப்ட் பிரெயின்னா ஆண் தன்மை, ரைட் பிரெயினா பெண் தன்மை, அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது அழகாக ஒரு பாயிண்ட் சொல்லுவான், டைப்ரைட்டர் கண்டுபிடிக்கும் பொழுது ஏன் பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க, டைப்பிஸ்ட்னால் யார் அவங்களுக்கு தோணும், ஆட்டோமேட்டிக்காக பெண்கள். இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒன்று புதுசாக ஒரு மேட்ரு ஒன்று சொல்கிறான். இப்போது தோழர்
உயர்த்தலாம்னா ரைட் கையை தூக்குறோம். ரைட், நீங்கள் ரைட்டில் உங்களோட கையெல்லாம் ஒர்க் ஆகுதா, நீங்கள் லெஃப்ட் பிரெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ வந்து இந்த ரைட் கை பார்த்தீங்கன்னா த டூல், த பவர், த கண்ட்ரோல்னா ரைட் கையை தூக்கினா த வின்னிங்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறான், மனிதன் வந்து ரைட் கையில் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தான். லெஃப்ட் கையில் அவனுக்கு தேவையில்லாத வேலை, எடுத்து தள்ளுறதோ குண்டி கழுவுறதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டான். இந்த 2 கையும் செய்கிற மாதிரி வேலை அவனுக்கு உலகத்தில் வரவே இல்லை. டைப்ரைட்டர் வரும்பொழுது 2 கைக்குமான வேலை வருது. ஸோ லெஃப்ட் கை வந்து வேலை செய்யலான்னு வரும்பொழுது லெஃப்ட் கை வந்து ரைட் பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் பெண்கள் அந்த வேலைக்கு வர ஆரம்பித்தாங்கன்னா. இது எனக்கு பட்டார்னு ஏதோ ஒரு வாய்டை வந்து ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிற அப்புறம் யோசிச்சு பார்த்தா நல்லா பாருங்கள், டைப்ரைட்டரோ கம்ப்யூட்டரோ வந்ததுக்கப்புறம் தான் பெண்கள் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா. அம்மாவில் இது நீங்கள் மறுக்க முடியாது. ஸோ லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் கோஆர்டினேஷனில் டெக்னாலஜி வளர 2 கையும் வேலை செய்ய வைக்க ஒரு எக்யூப்மெண்ட் வரும்போது தான் பெண்கள் உள்ளே வராங்க. வெறும் ரைட் ஹேண்டு மட்டும் இருக்கும்போது ஆண்கள் வந்து இந்த உலகத்தில் ஆண்டாங்க அப்படின்னா அவங்க அம்மாவில் அப்படின்னு இருந்துச்சு. ஆல்ஃபபெட் வெர்சஸ் காடஸ், இந்த தியரிக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளோ தூரம் சோர்ஸஸை கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெண் தெய்வம்னு வரும்பொழுது ஆரம்ப டைமில் வந்து வணங்கப்பட்ட கடவுள் அப்படின்னா இஷ்டார் அப்படின்னு ஒரு சாமி ஒன்று இருக்குது. மெசொப்பொட்டேமியா ஆதிகால இஷ்டார். அந்த இஷ்டார் தான் அப்புறமா மருவி எஸ்தர் அப்படின்லாம் வந்துச்சுலாம் சொல்லுவாங்க. இஷ்டார் இந்த கில்காமேஷ், எபிக் ஆஃப் கில்காமேஷ், உலகத்தின் ஆதி காவியம், அதெல்லாம் இந்த அம்மா வருவாங்க இஷ்டார். அதுக்கப்புறம் நிலா, அப்புறம் ஆர்டெமிஸ், ஏத்தனா, அப்புறம் டெல்ஃபி கடவுள்கள், இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில். அப்போ வந்து பெர்சஃபோனி அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. பெர்சஃபோனி யாருன்னா டெமட்டரோட பொண்ணு. டெமட்டர் வந்து இந்த சீசன்ஸ், இந்த கிராப் சீசன்ஸ், அக்ரிகல்ச்சர் சீசன்ஸோட கடவுள். பெர்சஃபோனி வந்து ஒரு நாள் வந்து தோட்டத்தில் வந்து பூக்கள்லாம் பறிச்சுக்கிட்டு தோழியோட விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹேடஸ், நரகத்தோட கடவுள், கிரீக் கடவுளில் மொத்தம் 3 பிரியும். ஜியஸ் வந்து ஹெவனை ஆள்றவர், கடலுக்கு வந்து பொசைடன், நரகத்துக்கு வந்து ஹேடஸ். அவருக்கு அது கிடச்சிரும். அவர் எப்பயாவது தான் பூமிக்கு வருவார். அப்புறமா டூர் வரும்போது நம்ம பெர்சஃபோனியை பார்க்குறாரு, காதலில் விழுந்துறாரு, கடத்திடுறாரு. அப்டக்ஷன் ஆஃப் த காடஸ், த ரேப் ஆஃப் பர்சபைன் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. அப்போது அந்த காலத்தில் க்ரீக் லிட்ரேச்சரில் த ரேப்னா அப்டக்ஷன், கூட்டு போயிடுறது, ஆட்கொள்றதுங்கிற வார்த்தையிலே வரும். ஸோ போனதுக்கப்புறம் காணோம். டெமட்டர் வந்து எங்கே என் பொண்ணுன்றாங்க, தேடுறாங்க, பதறாங்க, எங்கிட்ட ஓடுறாங்க, அங்கிட்டு ஓடுறாங்க. அப்புறம் சரி இவங்க வந்து சோகமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தேடுறதுனால, இந்த சீசன்ஸ்க்கான கடவுள் போகிறதுனால அவங்களுக்கு வந்து உலகமே பஞ்சத்தில் போயிடுது. ஏன்னா அதுக்கான கடவுள் இவங்கனால. அப்புறம் கடைசியாக தேடுறாங்க. பெர்செஃபோனி வந்து நரகத்தில் இருக்கான்னு ஒருத்தன் சொல்ல வரான். டல்லாக வராங்க. அவன்கிட்ட போனால் ஹேடஸை கல்யாணம் பண்ணிடுறாங்க. பெர்செஃபோனி லவ் ஆயிடுது, அப்டக்ஷன் மேரேஜ் ஆகிடுது. திருப்பி வானா, இல்லை நான் ஹேடஸை கல்யாணம் பண்ணிட்டேன், அண்டர் வேர்ல்டு நான் வந்து எனக்கு சொந்தமாகிடுச்சு, என்ன பண்ணுறது, இப்போ நான் வந்துட்டேன் ஹேடஸ், சரி 6 மாதம் இங்கே இருக்கட்டும், 6 மாதம் பூமிக்கு வரட்டும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஹேடஸ் என்ன பண்ணுறான், பெருசு ஹேடஸ் வந்து மாதுளம்பழம் கொடுத்துட்றாரு, அது சாப்பிட்டுடுறான். அது சாப்பிட்டா அவன் அண்டர் வேர்ல்டுக்கு சொந்தம். அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் மாதுளம்பழத்தை சூஸ் பண்ண இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இந்த கான் இருக்குல்ல, அந்த சோளம், அது அப்போ தான் வந்து அவங்க ஊர் நெல் மாதிரி, அந்த கடவுளாக டெமட்டரோ பெர்செஃபோனி யாரோ ஒருத்தவங்க கடவுளாக சொல்லுவாங்க. ஸோ வந்து சில சீசனில் மட்டும்தான் நெல் விளையுது மாதிரி, கான் விளையுதுக்கெல்லாம் இந்த பெர்செஃபோனி கதையை வந்துட்டு போகிறா பூமிக்கு அப்படின்னு கதை வந்து முடியும். இந்த ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை போய் காப்பாற்றுறா அப்படிங்கிறதாவது பேசிக் ஆதிகால ஒரு கதையாக இருந்திருக்கணும். இதே மாதிரி கதை வந்து பார்த்திங்கன்னா தமுஸ் இஷ்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. தமுஸ் வந்து காணா போயிடுவான். இஷ்டார் போய் தேடி கூப்பிட்டு வருவான். அப்போ பாருங்கள், ஆண் காணா போயிடுவா, ஒரு பெண் போய் தேடி கூப்பிட்டு வரா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காணா போயிடுவா, அது நம்ம ராமாயண கதை. ஒரு ஆண் கொடுவான். இஷ்டார் வந்து தமுஸை கூட்டிடுவா, தமுஸ் இறந்துருவான். ஸோ நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவான், தமுஸ் போயிட்டியேன்னு சொல்லிட்டுன்னு. இந்த தமுஸ் தான் மருவி தமுசி, தமிழி, தமிழ்னு சுமேரிய கடவுள் தான் தமிழுக்கு வந்தாங்கன்னு அது ஒரு நிரூபிக்கப்படாத ஹிஸ்ட்ரிகள்லாம் அந்த ஒரு காமெடி ஒன்று வரும். அது உண்மையாக பொய்யான்னு எதுவும் தெரியல. சுமேரிய மக்கள் தான் தமிழ் மக்கள்லாம் புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதை உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பேன். இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா
ஆர்டெமிஸ், இவங்க லவ் ஸ்டோரி ஒன்று. அடோனிஸ், ஆர்டெமிஸ். இந்த வார்த்தை வந்து தமிழில் பார்த்திங்கன்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னு இருக்கலாம்னு இது என்னோட ஒரு ஆராய்ச்சி. அதை பற்றி எங்கேயும் காணோம். அதாவது கடலில் வந்து காணா போயிடுவான், ஏதோ தேடி கண்டுபிடிப்பா. அதே மாதிரி ஆட்டனத்தி வந்து ஒரு ஃபேமஸான ஸ்விம்மர், அவன் காவிரியில் காணா போயிடுவான், ஆதிமந்தி தேடி போவான். அடோனிஸ், ஆட்டனத்தி, ஆர்டெமிஸ், ஆதிமந்தி, ஏதோ அந்த வேர்ட்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக மறிவு ஒரு இடத்துக்கு வரும் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்கள் சார்ந்து இருந்த புராணங்கள் அப்புறம் ஆண்கள் சார்ந்து மாற்றினது அப்படி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வேறு ஒரு உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்கல்ட்டு உலகத்துக்குள்ளே அப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுற மாடர்ன் லெவலுக்கு மாறி இருக்குது. ஃபெமினிசம் வந்து இந்த காடஸ் ரிலிஜன் ஃபாலோ பண்ணுற அந்த கலாச்சாரத்தில் தான் ஃபெமினிசம் வருது. ஸோ பெண் தெய்வம் தான் வந்து உலகத்தை ஆண்டாங்கன்னு அதை மறுக்கிறவங்களும் இருக்காங்க. ரொனால்டு ஹட்டன் ஒரு பிரிட்டிஷ் ஒரு அகாடமிக் மறுத்துக்கிட்டே இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அவர் ஆணாதிக்கம்னு சொல்ல முடியாது. அவரோட கருத்து இந்த ஸ்டோன் ஹெட்ஜெல்லாம் வந்து காடஸ் ரிலிஜன் தான் கும்பிட்டாங்கம்பாங்க, இவர் இல்லைம்பார். பிரிட்டிஷில் பெண் தெய்வம் வந்து அதிகமாக கும்பிட்டாங்க, இவர் இல்லை அப்படிம்பார். இந்த சண்டை வந்து போயிட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சண்டை. முதல்ல எந்த கடவுள் இருந்தாங்க, பெண் தெய்வம் இருந்தாங்களா, ஆண் தெய்வம் இருந்தாங்க? நான் வந்து நம்புகிறேன் பெண் தெய்வங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதில் தீர்க்கமாக நம்புகிறேன். மெஜிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஜிஷியன் கணக்கில் வந்து எனக்கு இவர் வருவார், நம்ம ஆலன் மூர் வருவார்னு சொல்லியிருந்தேன். ஷேக்ஸ்பியரோட மிட் சம்மர்ஸ் நைட் ட்ரீம், அதில் வந்து நான் சொன்ன அந்த ஆர்டெமிஸ் அந்த மாதிரி கடவுள்கள்லாம் அங்கே வந்து ஒரு உருவமாக எடுத்து வருவாங்க. அதில் வந்து மேஜிக்கில் வந்து ஒருத்தருக்கு வந்து தலை வந்து கழுதியாக மாறிடும் அந்த கதையில். அது வந்து எப்படின்னா கோல்டன் ஆஸ் அப்படின்னு ஒரு மித்தாலஜி. ஒரு விச்சை நம்பி போய் ஏமாந்த ஒரு ஆளை வந்து தலை வந்து கழுதியாக வாய் பேசிடுவார். அவர் எப்படி திருப்பி நார்மல் தலையானார், அந்த கதையோட ஒரு தழுவோட தூக்கி ஷேக்ஸ்பியரோட சொல்லியிருப்பாப்பில். இந்த அக்லோபியஸாக அவரோட கோல்டன் ஆஸ் அது வந்து ஆரம்ப டைமில் ஃபேமஸான ஒரு பெண் தெய்வ புராணம் மாதிரி. இந்த பெண் தெய்வங்களை வந்து கிரேக்கம் எப்படி கொண்டாடிச்சோ அது மாதிரி ரோம் கலாச்சாரமும் கொண்டாடிச்சு. ரோம் என்ன பண்ணாங்கன்னா மாது, ஆட்டம், போர், அடிமைகள், அவங்க ஒரு மாதிரி கிரேக்கத்தோட வைல்டு வெர்ஷன், அவங்க அடல்ட் வெர்ஷன். கலாச்சாரம் அழிஞ்சு போகிற டைமில் வந்து அவங்க அதை இருந்தாங்க. ஸோ ஃபெலினி கூட ஒரு படம் எடுத்திருப்பார். ஃபெலினியோட ஒரு படம் பேர் தரல, இந்த கல்ச்சர் ரோமோட கடைசி காலங்களை பற்றி எடுத்திருப்பார். பயங்கர சரியலாக இருக்கும், பேர் மறந்துடுச்சு, என்ன கிடைக்கும், ஒரு கடைசி படம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதத்தில் வந்து பெண் தெய்வ வழிபாடை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரோமன் பொலன்ஸ்கியோட ரோஸ்மேரிஸ் பேபி அதோட படம் ஒன்று எடுத்திருப்பார், ரெப்பல்ஷன் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து இப்படி தனியாக இருக்கிற பொண்ணு இப்படி பைத்தியமாக வராங்க மாதிரி கணக்கு. அது இந்த நான் சொன்ன பெல்டோனா ஆஃப் சேட்னஸோட ஒரு பகுதி மாதிரி இருக்கும். நான் சொன்ன அந்த பெர்சபோனி கேரக்டர் வந்து மேட்ரிக்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா மோனிகா பெலூஷியை பார்க்க போவார் நியோ செகண்ட் பார்ட்டில். அவன் வந்து பெர்சபோனி, அந்த பார் ஓனர் வந்து ஹேடஸ் அப்படி காட்டியிருப்பாங்க. அதோட மறு வடிவம் இந்த இப்போவும் மாடர்ன் விச்சில் வந்து ஆண்களும் விச்சாக இருந்தாங்க. ஜெரால்டு கார்ட்னர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மேல் விச், கோவன் அப்படிம்பாங்க அவங்க விச்சுங்க இருக்கிற இடத்த. இங்கிலீஷ் விச்சரியில் வந்து ஜெரால்டு கார்டன் வந்து முக்கியமாக இருப்பார். அவர் தனியாக ஒரு ஐலாண்டில் இருந்து ஒரு மியூசியம் வச்சுட்டு அவர் தனியாக இறந்து போனார். அவர் அப்புறம் அலிஸ்டர் க்ரௌலி, தெல்லம்மா அவங்களாம் போக வேணாம், அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஜமுஜா. இப்போ நம்ம அதுக்குள்ளலாம் புரிய தேவையில்லை. உங்கள்கிட்ட நல்லா ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். நம்மள ஒரு பாட்டை பற்றி பேசுகிறது, படத்தை பற்றி ஓகே. அப்பப்போ இதுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துறாத உலகத்தில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போக தானே ட்ரிப்பர்ஸோட வேலை. யூடியூப்பில் வீடியோ ஒலி சும்மா டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. அதான் யூடியூப்பில் வந்து ஜாயின் பட்டன் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து ஜாயின் பட்டன் மெம்பர்ஸுக்கு மட்டும் சில வீடியோஸ் ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு பண்ணலாம். அதே மாதிரி வோக்கல் ஒலிலையும் மந்த்லி எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்கலான் இருக்கேன். ஏன் இந்த முடிவு அப்படின்னா இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுத்த முடிவு. என்னென்னா அண்ணே நீ தான் சினிமா எடுத்துட்டியே, அதான் படம் வந்தால் பணக்காரன் நிறைவே, படம் வரல அதனால தான் கேட்குறியா, அந்த மாதிரி கூட அதை எடுத்துக்க வேணாம். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் வச்சு தான் அது எப்பயோ அதை பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு என்னென்னா இப்போ யூடியூபோ ஆன்லைனோ போகிற பாதை வந்து எனக்கு ரொம்ப தப்பாகவே தெரியுது. நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் இல்லாதப்போ ஆரம்பித்த ஒருத்தன் தான்.
இப்போ எப்படின்னா ஒரு சரியான கண்டென்ட் வந்து ஜனங்களை போய் போய் திணறுது. நல்லாவே பண்ணியிருந்தாலுமே ஒரு டைமுக்கு மேலே இன்னும் ஃப்யூச்சர் வந்து எப்படி போகும் நான் நம்புகிறேன்னா, உங்களுக்கு விஜயவதராஜை பிடிக்குமா, நானும் நீங்களும் நேராக கனெக்ட் ஆகிக்கலாம். எனக்கு நீங்கள் உதவுங்க என்னோடய சர்வைவலுக்கு, நான் உங்களுக்கு நேரடியாக என்னோடய ஒர்க்கை தரேன் அப்படின்னா போகுமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் மற்ற ஆப்புங்களை நம்பி தான் எல்லா ஆன்லைன் ஆர்டிஸ்ட்டும் இருக்கிறோம். நாளைக்கு இந்த ஆப்புங்க வந்து எந்த வழியில் போவாங்கன்னே எங்களுக்கு தெரியல. நான் பார்த்த யூடியூபே இப்போ இல்லை. நான் நம்பி இருந்த யூடியூப்பை என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கே வீடியோவை காட்ட மாட்டேங்குதுன்னு ஒரு அல்காரிதம் இருந்தால் தான், தம்ப்நெயில் பெருசாக இருந்தால் தான், டெக்ஸ்ட்டு பெருசாக போட்டால் தான், கிளிக் பைட் இருந்தால் தான்னு நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த பாதையை விட்டு நவுந்து போகணும் நீங்கள் நம்பி இருக்கிற ஆப்பே சொல்லும் பொழுது நான் எந்த பக்கம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் அப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன். ஸோ ஸ்பாட்டிஃபைலே ஆப்ஷன் கொண்டு வராங்களாம், இது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் சில எபிசோடு வந்து நீங்கள் அவங்களுக்காக பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம், மந்த்லி காசு கட்டுறவங்க மட்டும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம், அது வர்றதுக்கு பல மாதம் ஆகுன்றான். ஸோ எனக்கு வந்து வோக்கல் வலிக்கு வந்து நீங்கள் மாதம் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச காசை நீங்கள் வந்து முந்தைய நான் கேட்டிருந்தேன், இன்ஸ்டாவில் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ இது எப்படின்னா, இது வந்து ஆஹா நான் காசு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத விட, நான் வந்து எனக்கு யாருக்காக இந்த கலையை நாங்கள் பண்ணுறோமோ அவங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் தான். இதில் ஒன்றும் லட்சக்கணக்கிலே வந்துட போகிறதில்ல, கோடிக்கணக்கிலே வந்துட போகிறதில்ல. நான் காட்டலாம், பாருமா நான் வேலை செய்கிறேன், அவங்க எனக்கு வந்து இதை செஞ்சுருக்காங்க. நாளைக்கு வந்து யாரையுமே ஒடிக்கிற முடியாது, எந்த வாயும் யாரும் அடைச்சிட முடியாதுங்கிற ஒரு, ஏன்னா நான் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் இந்த ஆன்லைன் ஆர்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஜிபே நம்பரா இல்லை ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டா, அதனால் வோக்கல் எப்போதும் போல் இருக்கும். வோக்கல் பிடிச்சவங்க எனக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எனக்கு தாங்க. ஐ வில் பி ஹாப்பி டு கெட் இட். ஐ எம் ப்ரவுட். எனக்கு இது ஹாப்பி தான். ஸோ மனசார பண்ணுற ஒரு ஒர்க்கு தான் அது. ஸோ அதுதான். ஸோ அதை பற்றி தான் பேசுவோம். ஸோ ஜாலியாக போச்சு. அப்படியே அந்த லாக்டவுன் ரொம்ப எரிச்ச மயிராக இருக்கும், அதனால் உங்கள் காண்டாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மரணங்கள் நினைத்தால் தாண்டி வாங்க. நான் உங்கள் கையில் ஒன்று நீங்களும் தப்பு பண்ணல. எங்கேயோ யாரோ உகானில் பண்ணது நம்ம கையில் வந்து உட்காந்துருக்கு. எவ்வளோ மருத்துவர்கள், காவல்துறை, எவ்வளோ பேர் டெய்லி லைனில் நின்று பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் தாண்டி வந்துடுவோம். கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களாம் கொஞ்சம் வீட்டில் மூடிகிட்டு இருக்க சொல்லுங்கள். சண்டை போட்டு திட்டி கொட்டி அதை உட்கார வைங்க. அந்த ஒரு தவறு நடந்துக்கிட்டு இருக்கிறது வீடியோவும் போட்டிருந்தேன், பாருங்கள். ஸோ நன்றி. தொடர்ந்து பேசுவோம். அதான் கொஞ்சம் படிங்க. ஸோ நிலாவை நீங்கள் பார்க்கும்பொழுது அவளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, ஒரு பெண்ணுக்கான வரலாறு. நன்றி. இது உங்களுக்கு விஜயவதராஜன் வாக்களி. விஜய் வரதராஜ் வோக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவதராஜன் वाक्कलोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वदराज वाक्कलोली का पॉडकास्ट ये कहना है.